ஒரு 1 வீக்கா ஈவினிங் 4 மணி ஆனா போதும் மழை வர்ற மாதிரி நல்லா இருட்டிட்டு வருது. சில நேரங்கள்ல மழையும் வரத்தான் செய்யுது. அன்னைக்கும் அப்படிதான் சிலு சிலுன்னு காத்தடிச்சிட்டே இருந்தது. கூடவே சடசடன்னு மழையும் கொட்டி தீர்த்துருச்சு. தூரத்துல என்ன இருக்கு அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா மழை பெஞ்சது. கொஞ்ச நேரம் பால்கனில நின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா மைன்யூட் டஸ்டா நிறைய இருந்தது. கால்ல எல்லாம் குத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தது. சோ அதையும் நல்லா பெருக்கி விட்டுட்டேன். அந்த வீட்டுல இருக்கும்போது வீடு பெருக்கிறதே பெரிய டாஸ்க் மாதிரி எனக்கு தோணும், கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால. பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை நான் பெருக்கி விட்டுறேன். நல்ல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ சுட சுட பஜ்ஜி சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். அதுதான் உலக வழக்கம். பட் அன்னைக்கு நம்ம கிட்ட வாழைக்காய் இல்ல. சோ சுட சுட ஸ்வீட் பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம்னு தோணுச்சு. அதனால வேண்டிய அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன். அது கூட துருவன தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் சால்ட், பொடியாக்கின நட்ஸ், கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் அண்ட் கரைச்சி வச்சிருக்க வெல்லமும் சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில விட்டு எடுத்தாலே போதும், நல்லா சாஃப்டா உப்பி வரும். ரவை ஆட் பண்ணி இருக்கிறதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்லை. பணியாரக்கல் இருந்தா அதுலயும் ஊத்தி எடுத்துக்கலாம்.